இன்றைய தினத்திலே முதியோரின் பயம் என்று சொல்லுகிற தலைப்பிலே முதிர் வயதில் வரக்கூடியதான பயங்கள், அதற்கு கர்த்தருடைய வசனம் நமக்கு தருகிற திடன், இதை சில காரியங்களிலே சொல்லும்படியாக விரும்புகின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பயங்கள். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் நினைப்பூட்டுகிறேன். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. பயம் என்பதற்கு எதிர்மறை விசுவாசம், விசுவாசம் என்பதற்கு எதிர்மறை பயம். பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் குறைஞ்சு போகும், விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் ஆட்டோமேட்டிக்காக குறைந்து மாறி போகும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது இந்த பாயிண்ட்ஸ்குள்ளே போக முன்னாடி பயத்தையும் நம்ம தேவனிடத்தில் அறிக்கை பண்ண வேண்டியது இருக்கிறது, விசுவாசத்தையும் அறிக்கை பண்ண வேண்டியது இருக்கிறது. யாக்கோபு செய்த ஒரு ஜெபம், ஆண்டவரே என் சகோதரன் நாளைக்கு வந்து என்னை முறிய அடிப்பான் என்று பயந்திருக்கிறேன், அப்படி அதை அறிக்கை பண்ணுறான் ஆண்டவர்கிட்ட பயத்தை. அடுத்த வசனத்தில் சொல்கிறான், ஆனாலும் நீர் என்னை குறித்தும் என் சந்ததியை குறித்தும் இப்படி வாக்கு பண்ணி இருக்கிறீர். அல்லேலூயா. அது விசுவாச அறிக்கை. பயத்தின் அறிக்கையும் விசுவாசத்தின் அறிக்கையும் சேர்த்து பண்ணினார், அடுத்தடுத்த வசனங்களில் இருக்கிறது. அப்போது பயத்தை மனுஷர்கள்ட்ட அறிக்கை பண்ணக்கூடாது. அந்த பயம் பிறகு அவங்கள தொற்றிக்கொள்ளும், அது தேவையில்லை, இடற பண்ணும். பயத்தை கர்த்தரிடத்திலே உள்ளம் திறந்து என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். அப்போ தான் அது நமக்குள்ளேருந்து வெளியே போகும். அல்லேலூயா. என்னென்ன பயமான சிந்தனை தோன்றுகிறதோ எல்லாவற்றையுமே ஒழிக்காமல் மறைக்காமல் கர்த்தரிடத்திலே தனிமையிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும், அல்லது அறிக்கை செய்ய வேண்டும். அடுத்தது, அதை பயத்தை அறிக்கை செய்வதோடு நிறுத்தாமல் யாக்கோபு செஞ்ச மாதிரி சில விசுவாசத்தை தருகிற தேவனுடைய வாக்கு தத்தங்கள், வசனங்கள். ஒரு வசனம் அப்படியே ஞாபகத்தில் இருக்காது, ஆனால் அந்த வார்த்தைகள் நமக்கு நினைவில் இருக்கும், அது சொன்னால் போதும். அதையும் நம்ம அறிக்கை பண்ணும் பொழுது அது ஒரு பலன்தான். அல்லேலூயா. ஏன்னா அந்த விசுவாசம் பயத்தை போக்கக்கூடிய ஒரு நல் மருந்து. அந்த விசுவாச அறிக்கை செய்யும்போது, அறிக்கை எப்பொழுதும் ஒரு விடுதலையை கொண்டு வரும். நமக்கு தெரியும், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும்னு ரோமரில் சொல்லியிருக்கு. அப்போது அதை உள்ளத்தில் விசுவாசம் இருந்தால் போதாது, அதை வாயினால் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அறிக்கை பண்ணப்போ தான் ரட்சிப்பு, விடுதலை அதுவும் வரும். அதனால் இந்த பயத்திலிருந்து ஒரு விடுதலை நமக்கு வேண்டும். பயத்தை சுமந்துட்டே வாழ்ந்தால் பயம் தீமைகளைத்தான் உண்டாக்கும், பல தீமைகளை கொண்டு வந்துடும், நம்மை கட்டியே போட்டு விடும். அதனால் பயத்தை மேற்கொள்ள வேண்டும். அப்போ நான் இன்றைக்கு சில பயங்களை குறித்து சொல்லி, அதுக்கு நம்ம எந்த விசுவாச வசனங்களை அப்ளை பண்ணலாம் அல்லது அதுக்கு பயன்படுத்தலாம் என்பதை சொல்லும்படியாக விரும்புகிறேன். பொதுவாக முதியோருக்கு வரக்கூடிய ஒரு பயம் என்னன்னு சொன்னால், சரீர நிலைமை குறித்த பயம். சரீரம் பலவீனப்பட்டு கொண்டு இருக்கிறது. பலவீனம் மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு சில வியாதியின் தொல்லைகளும் இருக்கிறது. இதை குறித்த ஒரு பயம் பல வேளைகளில் பலருக்கு இருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்க தரிசனம் 46ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள், அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. மிக அழகான, தெளிவான, எல்லாருக்கும் புரியத்தக்கதான, அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்ட ஒரு வசனம். முதியோர்கள் இதை அப்படியே உட்கொள்ள வேண்டும்.
உங்களை இன்று நேற்று அல்ல, தாயின் கருவில் உருவானது முதலே, நீங்கள் ஒரு கருவாக உங்கள் தாயினுடைய வயிற்றிலே உருவானது முதலே அவர் உங்களை சுமக்கிறார், ஏந்துகிறார், தப்புவிக்கிறார். அல்லேலூயா. இத்தனை வருஷம் எல்லாருமே 70 தாண்டிட்டீங்க, சிலர் அதுக்கு மேலேயும் வயது உள்ளவர்களாக இருக்கிறீங்க. எவ்வளோ சந்தோஷம். அப்போது இதுவரைக்கும் அவர் தாங்கினதையும் ஏந்தினதையும் சுமந்ததையும் நீங்கள் நினைக்கும் போதே உங்களுக்கு விசுவாசம் வரும். அல்லேலூயா. அவர் அதான் சொல்லி காட்டுறார். நீங்கள் அங்கிருந்தே யோசிக்கணும். கருவில் உருவானது முதல் இம்மட்டும் நடத்தி வந்த பாதைகள், எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது, கடுமையான போராட்டங்கள் வந்தது. சரீரத்துக்கு, ஆவிக்கு, ஆத்மாவுக்கு, குடும்பத்துக்கு, வாழ்க்கைக்கு, பொருளாதாரத்துக்கு, தொழில் வேலை செய்த பொழுது அதற்கு எவ்வளோ காரியங்கள் நடந்தது. ஆனால் ஒன்றிலும் விழுந்து போகாமல், ஒன்றிலும் நாம் தோற்று போகாமல் கர்த்தர் ஏந்தினார், சுமந்தார், தப்புவித்தார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நான் செஞ்சு வந்தேன், அடுத்து சொல்ல இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. எந்த வார்த்தை மறந்து போனாலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், இது மறந்துட வேண்டாம். அல்லேலூயா. இன்னும் அதை செய்வேங்கிறார். கடைசி மூச்சு வர அதை செய்வார். அதனால இன்றைக்கு இருக்கிற பலவீனங்கள் பெருசல்ல. ஒருவேளை சில வியாதியினுடைய இதை வச்சுட்டு 70 தாண்டிட்டோம் இல்லையா, அதெல்லாம் நினைக்கணும். இதை வச்சுட்டு 70 தாண்டி பயணம் நடந்து கொண்டு இருக்கிறது அல்லவா. அப்போது மற்றவர்கள் சின்ன வயசுக்காரர் கொஞ்சம் பயப்படுவாங்க. புதுசாக நோயை கண்டவர்கள் அலை நிறுத்துவார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்முடைய பலத்தினால நிற்கலை, நம்முடைய திறமையினால நிற்கலை, யாருடைய உதவினாலும் நம்ம நிற்கலை. அவர் ஏந்தினார், சுமந்தார், தப்புவித்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. இப்பொழுது ஒருவேளை அன்னைக்கு இருந்த பல அனுகூலங்கள் நமக்கு இன்னைக்கு இல்லாமல் கூட இருக்கலாம், தனிமையில் கூட இருக்கலாம், பரவாயில்ல. அவர் ஏந்துவார், அவர் சுமப்பார், அவர் தப்புவிப்பார். இதை அடிக்கடி நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு அழகான வார்த்தை. ஏசாயா 46 இது இருக்கிறது. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறார். ஆகவே ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. வியாதி பலவீனங்கள் என்பது தற்காலிகமானது, அதை எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசை எதிர்த்து நிற்பது போலவே இந்த வியாதிகளையும் பலவீனங்களையும் ஒரு போராட்டமாகவே நினைத்து, போராட்டம்தான், அதற்கு நாம் மனசில் எதிர்த்து நிற்கணும், ஆவியில் எதிர்த்து நிற்கணும். உங்களுடைய மாம்சம் பலவீனம் அடைந்து கொண்டு வந்தாலும் உங்கள் உள்ளான மனுஷன் பலப்பட்டு கொண்டே வருகிறான். அல்லேலூயா. அதனால் அந்த உள்ளான மனுஷனை பயன்படுத்தி இந்த எல்லா போராட்டங்களை நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஏந்துவார். எங்கே ஏந்தணுமோ அங்கே என்ன செய்வார்? ஏந்தி தாங்குதல் கொடுப்பார், தாங்குதல் கொடுப்பார். கம்பை வச்சுப்போம் சிலர் தள்ளாடும் போது ஏந்துறதுக்காக. ஆனால் கர்த்தர் நம்மை ஏந்துவேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. கம்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் கர்த்தர் நம்மை அதை போல அதை விட மகிமையாக ஏந்துவேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம சுமக்கிறதுக்கு இன்றைக்கு எது இருக்கிறது? ஃபாரின் கண்ட்ரீஸில் சில வாய்ப்புகள் ரொம்ப வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பேட்டரி வண்டிகள், ஈஸியாக சேரில் உட்காந்துட்டே பயணம் செய்கிறதுக்கு எல்லாம் வச்சுருக்கேன். இங்கே யாருக்கு அந்த வசதி இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஆனால் கர்த்தர் சுமப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. தப்புவிப்பேன். எல்லா பிரச்சனைகள், இக்கட்டு துன்பங்களில் இருந்தும் கர்த்தர் தப்புவிப்பார். ஆகவே இந்த சரீர நிலைமைகளை குறித்து பயப்படாதிருங்கள், சந்தோஷப்படுங்கள், சந்தோஷப்படுங்கள். எப்பொழுதுமே அந்த சந்தோஷத்தோடு நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில முதியோருடைய வாயிலிருந்து தான் அந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன். கஷ்ட நேரத்திலையும் அவர்கள் எப்படி இப்போ சரீரத்துக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். நம்முடைய கிறிஸ்டோபர் ஐயா சர்ச்சுக்கு டெய்லி வாரந்தோறும் வர முடியாது, எப்பமா அது வருவார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவர் வந்திருக்கும்போது போய் ஒரு நாள் விசாரித்தேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். சரீரத்துக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. இப்படி ஒரு கஷ்டம்லாம் இருக்கதா சொன்னாங்க.
அதெல்லாம் அப்புறம் இந்த வயசில் அதெல்லாம் ஒரு கஷ்டம்னு நம்ம சொல்ல முடியுமா? இந்த வயசில் நல்ல சுகமாக இருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து, அவர் கஷ்டம் இருக்குது, ஆனால் அவர் சொல்கிறாரு இந்த வயசில் இப்படி சுகமாக இருப்பதே பாக்கியம்னு உள்ள மாதிரி சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த எதிர்மறை பாகத்தை ரொம்ப சிந்திக்காமல், இவ்வளோ நாள் ஆண்டவர் வச்சுருக்காரு, இவ்வளோ ஏந்திருக்காரு, இவ்வளோ சுமந்திருக்காரு, இவ்வளோ தப்பு வச்சிருக்கிறாரு, இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல, இந்த வயசில் இதெல்லாம் பற்றி நான் யோசித்து பெருசாக நினைக்க வேண்டிய தேவையில்லைன்னு. அது மிக மிக உண்மை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே வியாதி துன்பங்களை பெருசாக நினைக்க வேண்டாம், துச்சமாய் நினைப்போம். காரணம், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. ஆமென். ஆனால் நான் முதல்ல சொன்னபடி சரீரத்தில் இருக்கிற கஷ்டமெல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்லணும், கர்த்தரிடத்தில் சொல்லணும். பிள்ளைகள்கிட்ட கூட சில விஷயங்களை சொல்லாமல் மறைத்து விடுவார்கள் சிலர். அவனை இது கஷ்டப்படுத்தணும், அவளை இது கஷ்டப்படுத்தணும், அப்படிலாம் ஒவ்வொரு பெற்றோருடைய சிந்தனைகளும் பிள்ளைகளுடைய நிலைமைகளும் அப்படி இருக்குது. சிலர் ஏதாவது சொன்னாலே ஒன்று சத்தம் போடுவா சில பிள்ளைகள். உங்கள்கிட்ட அன்னைக்கே சொன்னோம்ல, அதை ஏன் பண்ணினியா, இதை ஏன் பண்ணினிய, அப்படியெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது அதுவும் சில பெற்றோருக்கு பிடிக்காது. அதனாலேயே மறைச்சி இருக்கிறது. மறைக்கணும்னு இல்லை, பிள்ளைகள்கிட்டையும் சில காரியங்களை சொல்ல வேண்டியதுதான். ஆனால் எதையும் ஒழிக்காமல் மறைக்காமல் கர்த்தரிடத்தில் சொல்லிக்கொண்டே இருங்கள். அல்லேலூயா. வியாதியை மட்டும் இல்லை, பலவீனத்தை மட்டும் இல்லை, அதை பற்றி உங்கள் மனசில் உண்டாகக்கூடிய சந்தேகங்களையும் பயங்களையும் கூட என்ன செய்யணும், சொல்லணும். இதை சோமாக்கி தாரும், வலியை மாற்றி தாரும் என்றல்ல, எனக்கு இப்படிலாம் தோன்றுது, இது இப்படி ஆயிருமோன்னு நினைக்கிறேன், அதை நினைக்கிறேன், இதை நினைக்கிறேன், அதெல்லாம் உள்ளே இருக்கிறத வெளியே தள்ளிட்டா அது ரொம்ப ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆண்டவரே இப்படி ஒரு இது வருது, இது இனி மருத்துவமனைக்கு போயிடுமோ வருமோன்னு பயப்படுறேன், படுக்கையில் ஆக்கிடுமோன்னு பயப்படுறேன், மரணம் வருமோன்னு பயப்படுறேன், இல்லை எல்லாரும் நான் பாரமாக இருந்துருவேனோன்னு பயப்படுறேன். பல பயங்கள் அது நிமித்தம் வருது. அதை எல்லாமே ஆண்டவரிடத்திலே அறிக்கை பண்ண வேண்டும். பண்ணிட்டு இந்த வசனத்தையும் மாறாமல் சொல்லுங்கள். நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஹல்லேலூயா. அதையும் சேர்த்து நம்ம அறிக்கை பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. அதோடு கூட சரீர பலவீனங்கள் வரும்பொழுது நாம் சில வசனங்களை அறிக்கை செய்ய வேண்டியது அவசியம். கர்த்தர் வசனத்தை அனுப்பி என்ன செய்கிறார், குணமாக்குகிறார். வசனத்தை அனுப்பி நிறைய கிரியைகளை செய்கிறார். வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். அது குணமாக்குதல் என்பது அவருடைய வார்த்தை உள்ள வரும் பொழுது அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அது சரீரத்திலையும் சுகத்தை தர முடியும். அல்லேலூயா. மனதில் இருக்கிற கஷ்டங்களையும் அது குணமாக்கும். மனக்காயங்கள், அதுக்கெல்லாம் அந்த வசனம் குணமாக்குது. அது நமக்கு தெரியும். மனதுக்கு ஆறுதலை தருகிறது, தைரியத்தை தருகிறது, சந்தேகத்தை போக்குறது. கர்த்தருடைய வசனம் மனதை குணமாக்குது. அது மட்டும் அல்ல, அது சரீரத்திலையும் குணமாக்க வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அதனால் நீங்கள் எல்லாம் அடிக்கடி அறிக்கை பண்ணுங்க. சங்கீதம் 103:5, உன் வாயை நன்மையால் திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது ஆகும்படி செய்கிறார். சில நினைப்பீங்க, இனி என்ன வாழ வயது, நம்ம என்ன இனி 16 வயசாட்டு மாற முடியுமா, அப்படி நம்ம சரீரம் வருமா? அதல்ல. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் இருந்த பலன் வந்தாலே அது எவ்வளவு நன்மையாக இருக்கும் இல்லையா? அது அந்த வயசுக்காரங்களை பொறுத்த மட்டும் அதுவே வாழ வயது மாதிரி தானே. அதனால் அதெல்லாம் ஒதுக்கி வைக்கக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தில் நிச்சயமாக ஒரு காரியம் இருக்குது. அல்லேலூயா. அதை நம்ம தொடர்ந்து அறிக்கை பண்ணினா அதனுடைய ஒரு எஃபெக்ட் நம்ம பாடியிலையும் உண்டாகும், நம்ம மைண்டிலையும் உண்டாகும். அல்லேலூயா. அதனால் அறிக்கை பண்ணுங்க வசனத்தை. இது மாதிரி சில வசனங்கள் எடுத்து வச்சுட்டு டெய்லி ஜெபத்தில் அறிக்கை பண்ணி, இந்த வசனம் ஆவியின்படியும் எழுத்தின்படியும் என் தலையில் இறங்கட்டப்பா, என் பிள்ளைகள் சந்ததிகளுடைய தலைகள்லாம் இறங்கட்டப்பா, இப்படி நீங்கள் சொல்லி அறிக்கை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அது உங்களுடைய பிள்ளைகள் சந்ததிகளுக்கும் அது என்ன செய்யும், பிரயோஜனமாக இருக்கும். அவருடைய தழும்புகளால் குணமானோம். 1 பேதுரு 2:24. இதெல்லாம் நம்ம அடிக்கடி அறிக்கை பண்ண வேண்டியது இருக்குது. வியாதியை பற்றி ஜெபம் பண்ணும் பொழுது, அதோடைய பயத்தை பற்றி சொல்லும் பொழுது கூட செய்ய வேண்டிய விசுவாச அறிக்கை இவைகள். எரேமியா
33:6 அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சத்தியத்தையும் சமாதானத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தயவுசெய்து இந்த வசனங்களை கொஞ்சம் மனசில் எடுத்து வச்சுக்கிடுங்க. வேணா எழுதி வச்சு கூட வாஸ்து செய்யலாம். அப்போ அது தானாக மனப்பாடம் ஆயிரும். அந்த காரியங்களை அடிக்கடி அறிக்கை பண்ணி வசனத்தினால் வருகிற சுகத்தை நாம் சரீரத்திலும் மனசிலும் பெற்றுக்கொள்ளணும். அது ஒரு பெரிய தேவ பலனாக இருக்கும். அல்லேலூயா. அதோடு கூட நான் ஒரு நடைமுறையாக சொல்கிறது, தீமோத்தேயுக்கு பவுல் சொன்னார், உனக்கு அடிக்கடி உண்டாகிற கஷ்டத்து நிமித்தம் வெறும் தண்ணீரை மட்டும் குடியாமல் கொஞ்சம் திராட்சை ரசத்தை என்ன செஞ்சிக்க கூட்டிக்கொள்னு சொன்னார். அப்போது அதில் பல அர்த்தங்கள் பலர் சொன்னாலும் அதில் எடுத்துக்கொள்வது என்னன்னா, டயட்டில் கொஞ்சம் கவனிக்கணும். அதானே அதுக்கு அது தானே. நீ வெறும் தண்ணியை குடிக்காதப்பா, கொஞ்சம் எதையும் சேர்த்துக்க. அவங்க ஊர் வழக்கத்தின்படி அது கொஞ்சம் பலனை கொடுக்கும். அவனுக்கு வயிற்று கஷ்டம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அதுக்கு அது நல்லா இருக்கும்னு நினச்சி சொல்லியிருப்பார். அப்போ நம்மளும் இந்த மாதிரி பலவீனம் வியாதி நேரத்தில் ஆகாரத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு, எதை சாப்பிடணும் எதை சாப்பிட வேண்டாம். நமக்கே தெரியும் நம்ம சரீரத்துக்கு எது ஒத்துக்கொள்ளுகிறது, எதை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது என்ன கஷ்டம் வருதுன்னு ஓரளவு கவனித்தாலே தெரியும். உப்பு கூடனா என்ன வருது, அப்போ அதை உப்பை குறைக்கணும் இல்லையா? சுகர் கூடனா என்ன வருது? கண்டிப்பாக. ஒருக்கா ஆர்எஸ்எஸ் சீஃப், இப்போ இருக்கிறவரா அதுக்கு முன்னாடி இருந்தவரான்னு தெரில, ஒரு அறிக்கை விட்டார். வி ஷுட் டெர்மினேட், நான் என்னது ஒரு வார்த்தை சொன்னார், 2 ஒயிட் எனிமீஸ் அப்படின்னு. அப்போ அவர் ஒயிட் எனிமீஸ்ன்னு சொல்லுது வெள்ளைக்காரனை தான் சொல்லுவாரோ, அவங்க அப்படி தானே சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அவர் என்ன சொல்லார், சுகர் அண்ட் சால்ட்டுன்னு சொல்லார். ஒரு வெள்ளை சத்ரு சுகரான், சீனியான். அடுத்த வெள்ளை சத்ரு யாரான், உப்பான். அது சரிதானே, சரீரத்தை ரொம்ப கெடுக்கிறது அதுதான். சிலர் குறைஞ்சி போகுது, சிலர் கூடி போகுது. அப்போது கொஞ்சம் தெரிஞ்ச அளவு கொஞ்சம் கவனிக்க வேண்டியது அவசியம். சும்மா அந்த அலங்கார ஆகாரங்களை இனி ஒதுக்க வேண்டும். நான்லாம் சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு உள்ளதை இப்போ 1 வருஷமாக தான் 1.5 வருஷம்னு நினைக்கிறேன் கட்டாயமாக பின்பற்றி வரேன். என்னை தேற்றி கொள்வதற்கு நான் நினைக்கிறது, ஆண்டவர் தொண்டையில் கத்தியை வச்சிருக்கிறார். நம்ம இது வரைக்கும் எப்படி இருந்தோம், போஜன பிரியனாக இருந்தோம். என்ன வச்சு தான் சொல்ல, உங்களை நான் அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஆனால் வசனம் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் என்ன செய்யும், பொருந்தும். சில இது அப்படி தான். ஆசை, பாயாசத்தை கண்டா விசுவாசம் வந்துடும். அது விசுவாசம் இல்லை, அது ஆசை, பிரியம். அப்படித்தானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சில சமயம் கல்யாண வீடுகளில் பாயசம் ஊற்றும் போது எல்லாருக்கும் ஆசை வரதானே செய்யும், கொஞ்சம் குடிச்சிக்கலாமா. அப்போது நினைக்கிறது, வேண்டாம் இதில் போய் சுகரை ஏற்றுறது என்னத்துக்கு, எல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஒரு நாள் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். இந்த மாம்சம் நம்மளை ஆசை காட்டி மோசம் செய்கிற மாதிரி அதை நம்ம ஆசை காட்டி நன்மை செய்வோம். எப்போ இந்த ஐட்டம் சில்லற ஐட்டங்களை விட்டுரு, பெருசாக ஒரு நாள் என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். சும்மா உங்களுக்கு நடைமுறையாக சொல்கிறேன். அப்போ ஏதோ ஒன்று அந்த சிந்தனையை போட்டு இந்த சிந்தனையை அடிச்சிட வேண்டியதுதான். அப்போ அதை நமக்கு பெருசாக தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நாள் பழகிட்டோன்னா அதுக்கு பிறகு அது தேவையே படாது. அதனால் உங்களுக்கு எது கட்டுப்படுத்தணுமோ அதை கொஞ்சம் இது பண்ணுங்கள். இப்போ இந்த யூடியூப் அது இதிலெல்லாம் கண்டபடி வருது, அதெல்லாம் போய் பார்த்தாச்சுன்னா மொத்தம் குழப்பத்தில் தான் போய் முடியும், கன்ஃபியூஷன் தான் ஆகும். ஒரு அறிவு உள்ளவர்கள், அறிவும் அனுபவமும் உள்ளவர்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்டால் தப்பு கிடையாது. அதுலேயும் ஒவ்வொருத்தருடைய சரீர நிலைமைகள் வித்தியாசமாக இருக்கனால அவங்க சொல்கிறது எல்லாம் ஏற்புடையதாக இருக்கவும் செய்யாது. நாமும் கொஞ்சம் விவேகத்தை பயன்படுத்தி அனுபவங்களை பயன்படுத்தி கவனமாக ஃபுட்டில் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியதுதான். அடுத்தது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளதுன்னு சொல்கிறார் பவுல். சரீர முயற்சி பிரயோஜனம் இல்லாததுன்னு சொல்லலை. என்ன சொன்னார், அதில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்னஸ் இருக்குது அப்படிங்கிறார். சரீர முயற்சி, அதுக்கு தான் இப்போ எல்லோரும் வாக்கிங் போகிறது. எல்லாருக்கும் போக முடியாது.
போக தேவைன்னு தெரிஞ்சாலும் எல்லாருக்கும் போக முடியாது. சிலருக்கு வெளியே போயிட்டு வந்தாலே தும்மல் போடும். சிலருக்கு வெளியே போனால் இப்போ தெருநாய் பிரச்சனை. அடுத்தது சரீரத்தை நல்லாக்கிறதுக்குன்னு வாக்கிங் போயிட்டு நாய்கடியில் இருந்து அவதிப்பட முடியுமா? என்னென்னமோ இருக்குது. இன்றைக்கி டிராஃபிக்கே கிடையாது, ஒரு ரூல்ஸும் ரெகுலேஷனும் கிடையாது, தாறுமாறாக வண்டிகள் வருது. அதனால் வீட்டுக்குள்ளேயே ஏதாவது கொஞ்சம் அசைவுகள், எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறத விட அசைவுகள், சரீரத்தில் நமக்கே தெரியும் எந்த பாகம் அடிக்கடி இறுக்கி பிடிக்குது, எந்த பாகம் ஒத்துழைக்க மாட்டேங்குது, எந்த தசைகள், எந்த முட்டுகள், அதுகளை கொஞ்சம் மெதுவாக அசைச்சு கொடுக்குற அது போதும். அதை டெய்லி செஞ்சுட்டு வந்தால் போதும். செஞ்சு பாருங்கள், செய்கிற அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்கும், விடுதலை இருக்கும். 2-3 நாள் செய்யாமல் விட்டிங்கன்னா திரும்ப அது இறுக்கி பிடிக்க ஆரம்பிக்கும். தசைகளுக்கு கொஞ்சம் அசைவு கொடுத்துட்டே இருந்தால் போதும். யார்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை. நம்ம எது கஷ்டப்படுதோ அந்த அவயவம் கொஞ்சம் அசையணுமே, அதுக்கு கொஞ்சம் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு என்ன செய்யலாம், இப்படியே செஞ்சுட்டு இருந்தால் போதும். ஒரு நாள் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் வாக்கிங் போகிறீங்களா? ஐயோ, நான் வாக்கிங்கே போகிறது கிடையாது, வீட்டுக்குள்ளே நடக்கிறது தான். அவர் ஒரு நாள் எனக்கு சொன்னார், உங்களில் சிலருக்கு பிரயோஜனமாக இருக்கும், நீங்கள் வாக்கிங்கே போண்டாம், மல்லாக்க படுத்துக்கிடுங்க, படுத்துட்டு காலை எடுத்து சைக்கிள் சவுட்டுற மாதிரி என்ன பண்ணுங்க, சைக்கிள் சவுட்டுற மாதிரி காலை உங்களுக்கு முடிஞ்ச அளவு மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க, கையை நீச்சல் அடிக்கிற மாதிரி அசைச்சிக்கிட்டே இருங்க. இது போதும், வாக்கிங்குள்ள எஃபெக்டை இது தரணும். செய்தால் கரெக்டாக தான் இருக்குது. கொஞ்ச நேரம் செய்தாலே நமக்கு விசர்க்குது, அவ்வளோ டயர்டாகுது. வாக்கிங்கில் உள்ளது இந்த எஃபெக்ட் இங்கே கிடைக்குது. உங்களுக்கெல்லாம் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்காக நான் சொன்னேன்னு சொல்லிட்டு போய் முதல்ல படப்படா செய்தால் கஷ்டம் வந்துடும். ரொம்ப மைல்டாக முடிஞ்ச அளவு நிறைய பெனிஃபிட் வருது. மொத்த எலும்புக்கும் அது ஒரு நல்லா இருக்குது, உங்களுக்கு அசைவு கிடைக்கும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கிறது. இதை செய்யும் பொழுது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த காலை அடிக்கடி அசைச்சிக்கிட்டே இருக்கணும். குதிகாலில் இப்படி நிற்கிறத முடிஞ்சுன்னா செவரை பிடிச்சிக்கிட்டு குதிகாலில் இப்படி நிற்கிறது. குதிகாலில் எதுன்னா முன்னங்காலில் நிற்கிறது, அப்புறம் குதிகாலில் நிற்கிறது. இதெல்லாம் நல்லா கீழே இருக்கிற இரத்தத்தை மேலே கொண்டு போகுமா. அப்படியெல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சிம்பிள் விஷயங்கள். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. கர்த்தருடைய கிருபை இல்லாட்டா எந்த சரீர முயற்சியும் நிற்காது. அதான் அவர் சொன்னார், இது அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆனால் அதை ஒதுக்கி வைக்க வேண்டியதில்லை. முடிஞ்ச அளவு நீங்கள் செய்யலாம். ஆனால் நல்ல பேலன்ஸில் பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சிக்கிட்டு அது செய்யும் பொழுது ஆபத்து வராமல் இருக்கும். அப்படி செய்யும் பொழுது கொஞ்சம் கூட உங்களுக்கு நடக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். நான் சொன்னதை தவறாக நான் இதில் எடுத்துடக்கூடாது. எல்லாமே எனக்கு ஃபெய்த்து தான், விசுவாசம்தான். சரீர முயற்சியும் வேண்டாம், ஆகாரத்தில் கட்டுப்பாடும் வேண்டாம் என்று சொன்னால் ஓகே, அது உங்களுடைய விசுவாசத்தை கனம் பண்ணுவார். ஆனால் இன்றைக்கி பலரிடத்தில் அது இல்லையே. அப்போது இதெல்லாம் பைபிள் படி தவறானதல்ல, அதனால தான் சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஆகவே கர்த்தர் உங்களை ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். அல்லேலூயா. அடுத்ததாக பல முதியோருக்கு வருகிறது தனிமையின் பயம். தனிமை, முதியோருக்கு தனிமை என்பது ரொம்ப சங்கடமானது. அதிலும் கணவன் மனைவியாக இருக்கிறவரை ஓரளவு அந்த தனிமை வராமல் இருக்கும். அது இல்லாதவர்களுக்கு கடுமையான தனிமை வாட்டும். அப்போ அந்த தனிமை என்பது இருக்குது. ஆனால் ஆண்டவர் அதுக்கும் நல்ல வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எபிரேயர் 13:5. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லைன்னா உன்னை விட்டு விலகி போக மாட்டேன், கூடவே இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அழகான வார்த்தை. அதனால் இந்த தனிமை வரும் பொழுது இதை நம்ம அறிக்கை பண்ணுவோம், இதை விசுவாசிப்போம். அவர் என்னை விட்டு விலகாமல் இருக்கிறார். நான் சர்ச்சுக்கு போகும்போது மட்டும் அவர் என்னோட இருக்கிறது அல்ல, எப்பொழுதும் என்னோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அதிலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களுக்கு ஆவியானவர் நமக்குள்ளேயே தங்கி இருக்கிறார், எப்போதும் நமக்குள்ளேயே இருக்கிறார்.
அந்த ஆவியின் மூலம் பிதாவோடும் குமாரனோடும் எப்பொழுதும் ஐக்கியம் உள்ளவர்களாகவே இருக்கிறோம். இந்த வார்த்தை தனிமையை போக்கும், தனிமையின் பயத்தை மாற்றும். அல்லேலூயா. அதனால நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, எல்லாருக்குமே பழக்கமான வசனம்தான். இதை அடிக்கடி அறிக்கை செய்யணும், அதை விஷுவலைஸ் பண்ணணும், அதை அப்படியே நடக்கிறதாக நாம் எடுத்துக்கொள்ளணும். தனிமையின் வேளையில் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் கூட இருப்பார். ஒரு நாள் ஒருத்தங்க ஒரு சாட்சி சொன்னாங்க, அவங்களுடைய சின்ன பிள்ளை, ரொம்ப குழந்தை மாதிரி ஒரு பிள்ளை தான், நடக்க படிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு அவசரத்துக்கு அதை பிள்ளையை விட்டுட்டு போக வேண்டியதாச்சு. அப்போ கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்தால் அது எப்படியும் அழுதுட்டு தான் இருக்கும், வேறு வழி இல்லைன்னு நினச்சா. அது நல்லா ஜாலியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அப்போ கேட்கும்போது அது சொல்லிச்சு தான், அம்மா எனக்கு நீங்கள் போன உடனே நிறைய ஸ்வான்ஸ் வந்துருச்சுமா, இந்த ஸ்வான்ஸோட விளையாடிக்கிட்டு இருந்தேன். ஸ்வான்ஸ்ன்னா என்ன, இந்த வாத்தில் பெருசு இல்லை, தரகோழியா, அதுதான் அந்த இது. அது என்னன்னு பார்த்தா அது ஏஞ்சல்ஸ். இதுக்கு சொல்ல தெரியல, தூதர்கள் வந்து இந்த குழந்தையோட விளையாடிட்டே இருந்திருக்கிறாங்க. இதுக்கு அது தூதன்னு தெரியாமல் அது என்ன சொல்லுது, ஸ்வான்ஸ் வந்தாக, அப்படி வெள்ளையா சின்னதாக இருந்த உடனே அப்படி நினச்சிருக்கு. என்ன ஆச்சரியம்! ஒருவருடைய தனிமையை போக்குவதற்கு கர்த்தர் நேரடியாகவே தன்னுடைய தூதர்களை அனுப்ப முடியும். அல்லேலூயா. யாக்கோபுக்கு செஞ்சார். அவன் அன்றைக்கு வாழ்க்கையில் தனிமையில் நடுவழியில் படுத்து கிடக்கும் பொழுது அன்னைக்கு இரவு சரியான ஒரு சொப்பனம், ஏகப்பட்ட தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமா இருந்தார்கள். அதை பார்க்கும்போதே அவனுடைய தனிமை என்ன செஞ்சிடும், மாறிடும். அந்த சொப்பனத்திலே அவனுடைய தனிமை மாறிடும். அதுக்கு மேலே கர்த்தரும் அவனை சந்தித்து பேசினார். இதெல்லாம் செய்யக்கூடிய கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அப்போ நம்ம ஏன் தனிமைக்காக பயப்படணும்? தனிமையை குறித்து ஏன் பயம்? பிள்ளைக்கு வேலை கிடைக்குது, இவன் வேலை கிடைச்சுன்னா போயிடுவானே, வெளியே சொல்லவும் முடியாது, அவன் வாழ்க்கையை அவன் பார்க்கணும், ஆனால் நம்ம நிலைமை தனிமை ஆயிடுமே, அப்படிலாம் இருக்கு. பயப்படக்கூடாது. கர்த்தர் வைத்தபடி நடக்கட்டும். நமக்கு கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறபடி நம்ம வாழ்க்கையில் நடக்கும், பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறபடி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு பாஸ்டரை பற்றி சொல்லுவார்கள். ஒரு பையன் நல்லா சபையில் உழைச்சிட்டு இருந்த பையன் திடீர்னு வந்து சந்தோஷமாக, பாஸ்டர் எனக்கு வேலை கிடச்சிட்டு. எங்கே கிடச்சி? அது ஒரு வெளியூர் பேரை சொல்லி அங்கே கிடச்சி. இவருடனே ரொம்ப முகத்தை இது பண்ணிட்டு, ஐயோ நீயும் போறியா, அப்போ நான் என்ன செய்வேன்? எப்படி? அவன் எவ்வளோ சந்தோஷமாக வந்து வேலை கிடச்சின்னு சொல்கிறான். அவன் சபையில் கர்த்தருக்கு பணிவிட செய்ததுக்கு கூலியாக ஆண்டவர் அவனுக்கு என்ன கொடுக்குறாரு? நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. இவர் தன்னை மட்டும் யோசிக்கிறார், தனக்கு ஹெல்ப்புக்கு இப்போ ஆள் இல்லாமல் போயிடும். அவன் போனால் இன்னும் 10 பேரை கர்த்தர் எழுப்பி தருவார். அல்லேலூயா. இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம சுயத்தை மட்டும் நம்ம திங்க் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி முகபாவனையை காட்டவே கூடாது. அந்த மாதிரி வார்த்தைகளையும் நம்ம பேசவே கூடாது. அப்போ இதுக்கெல்லாம் நம்மளை தயார்படுத்துறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னொரு வசனம் கூட சொல்லும்படி விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 41:13 41:13 உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. என்ன அழகான ஆண்டவர் பாருங்க. உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ரொம்ப அழகான வார்த்தை. சும்மா சொன்னா போதுமே, மனசில் அந்த சிந்தனை கொடுத்தா போதுமே. ஆனால் சொல்றாராம், காது கேட்கட்டும். நான் உனக்கு சொல்லுகிறேன். அது சும்மா சொன்னாலும் போதும். வலது கையை வலது கையை பிடிச்சு சொல்றேன், பிடித்து சொல்றேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வலது கையை பிடித்து கொண்டு, அது ரொம்ப அதில் ஒரு அழுத்தத்தை கொடுக்குது, ஒரு நிச்சயத்தை அது கொடுக்குது. பயப்படாதே,
நான் உன் வலது கரத்தை பிடித்து கொண்டு உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. தனிமையின் வேளையிலே சில வேளை துணை தேவைப்பட்டுரும். அப்போ ஆள் இல்லை, உதவிக்கு ஆள் இல்லை. பிள்ளைகள் ஊரில் இருந்தாலும் எப்பவும் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஃபோன் அடித்தாலும் அந்த சமயம் எடுக்காது அல்லது கிடைக்காது. அப்போ எல்லாருக்கும் இது தேவை. பிள்ளைகள் வெளியே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தனிமையில் சில வேளை ஒரு அவசியத்துக்கு ஒரு துணை தேவைப்படும் பொழுது, ஒரு உதவி தேவைப்படும் பொழுது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன் வலது கையை பிடித்து கொண்டு உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. தள்ளாட விடமாட்டேன், விழ விடமாட்டேன். பிள்ளை கைப்பிடித்து நடத்துவது போல உங்களை இந்த முதிர் வயதிலும் கர்த்தர் கைப்பிடித்து நடத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால தனிமையை குறித்து பயம் வேண்டாம். தனிமையை இனிமையாய் மாற்றணும். அந்த தனிமையின் வேலை உங்களுக்கு தெரியும். வழக்கமாக பிள்ளைகள் வேலைக்கு போகுது, சாயங்காலம் வரும், அவ்வளோ நேரம் தனிமையாக இருக்கணும். அப்போது இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்குது. அடுத்தது நான் நம்ம நடைமுறையும் சில காரியங்களை சொல்கிறது. அந்த டைமை எப்படி நம்ம செலவு பண்ணலாம் என்று ஒரு திட்டம் வகுத்து, வேத வசனத்துக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கலாம், அதை எப்படி பண்ணலாம், வாசிக்கலாமா, தியானிக்கலாமா, என்ன செய்யலாம், ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபங்கள் எல்லாம் பண்ணலாம். பல ஜெபம் இருக்கு, ஜெபத்துக்கு எல்லையே இல்லையே. அப்படியெல்லாம் திட்டமிட்டு, அப்புறம் வீட்டு காரியங்கள் நம்மளால் செய்யக்கூடியது ஏதாவது செய்யலாமா. அப்போ அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கும்போது இந்த மனசு அதில் ஈடுபட்டிருக்கும். தனிமையும் தெரியாது, கஷ்டமும் தெரியாது. அல்லேலூயா. சிலருக்கு ஃபோன் பண்ண வேண்டியிருக்கும். அவர்களும் வீட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதையும் திட்டம் பண்ணிக்கலாம். அன்னைக்கு இவங்க ஒரு 4 பேருக்கு ஃபோன் பண்ணணும், விசாரிக்கணும், அவங்களுக்கு ஒரு ஜோம் பண்ணணும், இல்லை சும்மா விசாரிக்கணும், ஏதோ ஒன்று. அதுலேயும் டைம் போயிருமே. 4 ஃபோன் பண்ணும்போது சில வேளையெல்லாம் 1 மணி நேரத்துக்கு மேலே போயிடும் தானா. இப்படி வாய்ப்புகளை நீங்கள் பாருங்கள். உலகத்தின் செய்திகளை அறியலாம், நியூஸ் பேப்பர் படிக்கலாம், செய்தி பார்க்கலாம். அப்போ அதில் கொஞ்சம் டைம் நமக்கு போகும். இப்படி அந்த டைம் போகிறதுக்குள்ள காரியங்கள் அதையும் கவனித்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வீட்டுக்குள்ளே செடிகளை வைத்து தர சொல்லலாம் பிள்ளைகள்கிட்ட. இப்போ பல வீடுகளில் அப்படி செடி வைக்கிற பழக்கம் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஆக்சிஜன் குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்லி உலகத்துலலாம் இப்போ அது ஒரு பெரிய ஒரு இதாக பயமுறுத்துதலாக வருது. எங்கே பார்த்தாலும் காற்று மாசுபடுகிறது, ஆக்சிஜன் இல்லாமல் போகுது, சில இடத்துல மூச்சு முட்டுது. டெல்லியில் தீபாவளி சமயத்தில் அந்த புகை மண்டலம் ஏறி பயங்கர இதாகி அப்போ ஆக்சிஜன் கடைகள் வைத்தார்கள். இப்போ செயல்படும்னு நினைக்கிறேன். அந்த கடையில் போய் உட்காந்தா மூக்கில் மாட்டி விடுவான், 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி ஆக்சிஜனை சுவாசித்துட்டு வரலாம். எப்படி போகுது பாருங்கள். சமீபத்தில் நான் ஒன்று கேள்விப்பட்டேன். இந்தியாவில் தான், ராஜஸ்தானில் ஒரு பட்டணத்தில் இந்த தெருவில் 2 பக்கம் ரோடு, நடுவில் மரம் நட்டு விட்டுருப்பானே, இதே மாதிரி ஆல்கே ட்ரீ அப்படின்னு ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒரு செயற்கையான ஒரு மரம் போன்றது. கண்ணாடி குடுவை மாதிரி இருக்க ஒரு உயரமான ஒரு பில்லர் மாதிரி, அதுக்குள்ளே இது இருக்குது, தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறான். அது நிறைய கார்பன் டை ஆக்சைடை இழுத்துட்டு வெளியே ஆக்சிஜனை விடுமா. அப்போ இனி மரங்கள் இல்லாத இடங்களிலெல்லாம் இதை பயன்படுத்தி வாழலான்னு ஒரு இது வந்திருக்கு அப்படி. அப்போ அந்த அளவுக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வீடுகளுக்குள்ளேயும் கொஞ்சம் செடிகளை வச்சா நமக்கு காற்றுக்கும் நல்லது, அதே வேளையில் நம்மளுக்கும் கொஞ்சம் பராமரித்து கொஞ்சம் நேரம் போகும். வெளியே போய் எல்லாருக்கும் செய்ய முடியாது. வெளியே வீடுகளில் எல்லாருக்கும் இடமும் இப்போ கிடையாது. ஆனால் வீட்டுக்குள்ளேயே ஒரு 4 செடியை வச்சா அதில் கொஞ்சம் நேரம் போகும். இப்படியெல்லாம் டைம் பாஸுக்கு நல்ல முறையில், பிரயோஜனமான முறையில் அந்த நேரத்தை போக்குவதற்கு சில ஒழுங்குகளை நீங்கள் செய்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தனிமை என்பதே இருக்காது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, தனிமை, அந்த தனிமையை கர்த்தர் கண்டிப்பாய் மாற்றுவார். உங்கள் வலது கரத்தை பிடித்து கொண்டு பயப்படாதே என்று சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே,
வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதேவரும் என்னை. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதேவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அல்லேலூயா. மூன்றாவது, சில வேளை சிலருக்கு ஒரு பயம் கலந்த ஒரு பாரம் இருக்கும். அதை பற்றி சொல்லுகிறேன். நான் பிறருக்கு பாரமாய் இருக்கிறேனோ என்கிற சிந்தையினால் வரக்கூடிய ஒரு பயம் கலந்த ஒரு வருத்தம் அல்லது ஒரு பாரம், இது நிறைய பேருக்கு இருக்க வாய்ப்புண்டு. அன்னைக்கு நான் உழைத்தேன், இன்னைக்கு உழைக்க முடியல. ரிட்டையர்மெண்ட்டு, சிலருக்கு பென்ஷன் வந்துட்டு இருக்கு, சிலருக்கு அதுவும் கிடையாது. அந்த மாதிரி ஜாபுக்கு வேலை செய்யலை. அப்போது ஐயோ பிள்ளைகளுடைய தயவில் வாழ்கிறேனே, அவங்க சம்பாதிக்கிறதுல நான் வாழ்கிறேனே, இப்படிலாம் நிறைய இருக்கும். எனக்கு சமைக்க முடியலையே, அவங்க சமைச்சு போட்டதில் நான் வாழ்கிறேனே, நான் சாப்பிட்ட தட்டை அவங்க கழுவுறாங்களே. இது சிலருக்கெல்லாம் இது ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பணி செய்தவர்கள் இப்போ செய்ய முடியலன்னு சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட பாரங்கள் இருக்கிறது. வீட்டில் சரியாக தனியாக ரூம் கூட இல்லையே, இப்படி அந்த பிள்ளைகளும் என்ன நிமித்தோ கஷ்டப்படுது. இப்படி பல காரியங்களில் பாரம் இருக்கிறது. என் பிள்ளை எனக்காக அடிக்கடி அங்கே சென்னையிலேருந்து அல்ல பெங்களூர்லேருந்து வந்து போயிட்டு இருக்கிற ட்ராவல் எல்லாம், யாத்திரையெல்லாம் அவளுக்கு வந்திருக்கே. ஏதோ காரியங்களால் மிகுந்த பாரங்கள் இருக்கலாம். ஆனால் இதுக்கு அடிப்படை என்னன்னா, நான் இன்றைக்கு பிரயோஜனமாக இல்லையே, அதுதானே இதுக்கு அடிப்படை. நான் அன்னைக்கு பிரயோஜனமாக இருந்தேன், இன்னைக்கு நான் பிரயோஜனமாக இல்லையே என்கிறது தான் இந்த மாதிரிப்பட்ட பாரத்தையும் சிலருக்கு பயத்தையும் கிளப்பும். மருமகா எத்தனை நாள் இப்படி இருப்பாளோ, கூறு மாறிடுவாளோ, இப்படியெல்லாம் நிறைய பயங்களும் அதில் வருது. அப்போது நான் இன்றைக்கு பயனா இல்லை என்கிற ஒரு இதுதான் இன்னைக்கு நம்மளை ரொம்ப அந்த மாதிரி கஷ்டத்துக்குள்ளே ஆக்குறது. அதையும் நம்ம ஜெயம் எடுக்கணும். ஏன்னா அது எந்த ஒரு கவலை, பாரம், பயம் இருந்தாலும் அது சரீரத்தை பாதிக்கும், மனசை பாதிக்கும், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் பிரகாசத்தையும் கட்டாயம் பாதிக்கும். அதெல்லாம் வச்சுட்டே ஓடக்கூடாது. பாவத்தையும் பாரத்தையும் தள்ளி விட்டு உங்களுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுங்க, இயேசுவை நோக்கி ஓடுங்க. ஹல்லேலூயா. அந்த விஷயத்தில் பாரத்தையும் தள்ளி விட்டு தான் ஆகணும். சுமந்துட்டு ஓடுறதுக்கு ஆண்டவர் சொல்லலை. சுமந்துட்டு ஓட முடியாது, ஓட்டம் தடைபடும். அப்போ இதையும் நம்ம ஜெயிக்கணும். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 92 12-15 வரை. இதுவும் முதியோர்களுக்காகவே எழுதப்பட்ட வேத பகுதி. சங்கீதம் 92 12-15. நீதிமான் பனை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கன்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். அல்லேலூயா. அதிக விளக்கத்துக்கு போகாமல் சிம்பிளாக சொல்கிறேன். எப்படி முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள்? பனையை போல. எப்படி இந்த செழிப்பு, எப்படி இந்த கனி கொடுப்பு? பனையை போல. பனை நமக்கு தெரியும், நம்ம ஊரில் நிறைய பனை உண்டு. பனையை பலருக்கு பிடிக்காது. இளவட்டங்களுக்கு பனையை பிடிக்கவே செய்யாது. ஏன்னா பனைக்கு பிரயோஜனம் அவங்களுக்கு தெரியவே செய்யாது. அப்படிதான் நம்மளும் இருக்கிறோம், பனையை போல. சரி, தென்னை மரம்னா ரொம்ப பிடிக்கும் சிலருக்கு, தேங்காய் வெட்டிக்கிட்டே இருக்கும்ல. வாழை மரம்னா ரொம்ப பிடிக்கும், பச்சை பச்சையாக இருக்கும்.
அதெல்லாம் பார்வைக்கு நல்லா இருக்கும். இது அப்படி இல்லை, கொஞ்சம் கஷ்டம்தான் பார்க்கறதுக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு காலத்தில் வாழை மரத்தை போல இருந்தா, அந்த மரத்தை போல இருந்தா, இந்த மரத்தை போல இருந்தா, ஆனால் முதிர் வயதில் பனையை போல் செழிப்பாய். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்னைக்கு நிறைய தண்ணி உரம்லாம் கிடச்சிது, அதெல்லாம் கிடச்ச தான் செழிப்பாக நிற்கும் வாழை, இல்லைன்னா அங்கே விழுந்துடும், தென்னையே கொண்டை முறிந்து போகும். ஆனால் இப்போ அதெல்லாம் கிடைக்காதில்ல, சம்பளம் வரமாட்டேங்கி, அது முடிஞ்சு போச்சு, வேறு வேறு பல காரியங்கள் நின்று போச்சு, நம்மளால் போய் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒன்றும் இல்லாட்டாலும் நிற்கக்கூடியது தான் பனை மரம். அல்லேலூயா. இந்த பனை மரத்தின் குடும்பத்தில் உள்ளது தான் பேரீச்ச மரம். இந்த பாலைவன நாடுகள்லாம் அது எவ்வளோ கம்பீரமாக நிற்கிது பாருங்க, அதுதான் அலங்காரமாக இருக்குது, அங்கே வேற ஒன்றும் வராது. ஆனால் பனைமரம் அங்கேயும் நிற்கும். அப்படித்தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. முதிர் வயதில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதே ஒரு செழிப்பு தான், பனைமரத்தை போன்ற செழிப்பு. அல்லேலூயா. எல்லார் கண்களுக்கும் தெரியாத ஒரு செழிப்பு. இந்த பனைமரத்திலிருந்து வரக்கூடிய நொங்கு, அக்கானி அல்லது பதநீர், பல விஷயங்கள் ரொம்ப பிரயோஜனமானது, அது மக்களுக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கொடுக்குற கனி, அதான் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அப்போ அதை யோசிக்கணும். நம்ம பழையது போல் அன்னைக்கு நான் கனி கொடுத்த மாதிரி அந்த மரத்தை போல கனி கொடுக்க முடியலையே, அது இல்லை. இப்போ முதிர் வயதில் நீங்கள் நிமிர்ந்து உயர்ந்து நிற்கிற, பல வருடம் நிற்கக்கூடிய ஒரு பனை மரத்தை போல செழிப்பு, அது போல உள்ள கனி கொடுப்பு. அப்போ இந்த கனியில் வித்தியாசம் இருக்குது, ஆனால் இது ரொம்ப ஆரோக்கியமான பிரயோஜனமான கனி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இதை நினச்சி நீங்கள் தைரியப்படணும். நான் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலை, நான் பயனாத்தான் இருக்கிறேன். நீங்கள் இருக்கிறதே அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பாக, கண்டிப்பாக. அவங்க ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கிட்டா போனால் சரி, புரிஞ்சாலும் சரி, புரியாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு, பின் சந்ததிகளுக்கு பல விதத்தில் பிளஸ்ஸிங். ஹல்லேலூயா. சபைக்கு நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் சபையார் புரிந்தாங்களோ இல்லையோ, ஆனால் நீங்கள் யார்? ஆசீர்வாதம். நீங்கள் கனி கொடுக்குறீங்க. உங்கள் கனியை இளவட்டங்கள் இள வயதில் இருக்கவங்க கொடுக்க முடியாது. இந்த கனியை நீங்கள் தான் கொடுக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அதில் நீங்கள் தைரியப்படணும். நானும் பிரயோஜனமாக தான் இருக்கிறேன். அல்லேலூயா. இது நடைமுறையாக எடுத்துக்கிட்டோன்னா, நமக்கு இப்போ எல்லாருக்கும் செய்யக்கூடியது, முதிர் வயதில் செய்யக்கூடிய ஜெபம். ஜெபம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்காக ஜெபிக்க ஆள் இல்லையே சொல்கிறாங்க. எங்கள் அப்பா போன பிறகு எங்களுக்கு ஜெபமே இப்போ இல்லாமல் போச்சு, எங்கள் அம்மா போன பிறகு ஜெப பாதுகாவலே எங்களுக்கு இல்லாமல் போச்சு, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார். ஆனால் அவங்க உயிரோடு இருந்தப்போ இவங்க என்னென்ன நினச்சாங்களோ எனக்கு தெரியல. அந்த ஜெபத்தினுடைய மேன்மை அன்னைக்கு இவங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. ஆனால் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த காலத்தில் அவங்க புரியாமல் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், நாளைக்கு ஒரு நாள் இவங்களுக்கு அது புரியும். அதனால் நான் சோர்ந்து போய் விட்டுறக்கூடாது, நான் இவர்களுக்கு பாரமாக இருக்கிறேன்னு நினைக்கக்கூடாது, நானும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஜெபிச்சுட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவு எப்படி ஜெபிக்க முடியுமோ ஜெபிக்கணும். ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்கிறார். சபைக்காகவும் அப்படி தான் ஜெபிக்கணும். இந்த தேசம் பாருங்கள் எவ்வளவு பரிதாபமாக போயிட்டுருக்கு. இந்த தேசத்துக்காக ஜெபிக்கணும். தேசத்தினுடைய நல்ல காலங்களை அனுபவித்தவர்கள் நீங்கள். பிறகு வந்தவர்களெல்லாம் பெரிய அளவு நல்ல காலத்தில் பார்த்துருக்கவும் மாட்டாங்க, அனுபவிச்சிருக்கவும் மாட்டாங்க. இன்றைக்கெல்லாம் சில தப்புகள், லஞ்சம் கொடுக்கறது, அது இது வரதட்சணை பழக்கம்லாம் தப்புன்னே இன்றைக்குள்ள சந்ததி தெரியாது. அப்படி ஆகிப்போச்சு தேசத்தினுடைய நிலைமை. ஆனால் உங்களுக்கு இதை விட நல்ல காலங்களை நீங்கள் கண்டவர்கள். அப்போ நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அர்த்தமுள்ள ஜெபம். அல்லேலூயா. தேசத்துக்காக ஒரு பெரிய சத்தம் போட முடியல, அதை செய்ய முடியல, இதை செய்ய முடியல, அமைதியாக நீங்கள் அனுபவத்தோடு ஜெபிப்பீங்க. அதை கர்த்தர் விரும்புகிறார். இந்த மாதிரி காரியங்களில் கனி கொடுக்கறதுக்கு தான் உங்களை இன்னும் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு மேலே ஆலோசனைகள், இது அடிக்கடி நான் சொல்லுவது தான், எத்தனை பேர் செய்கிறீங்களோ தெரியல. நான் ஒன்றுக்கு நம்ம சொல்லி யார் கேட்க போகிறா, நம்ம என்னத்தை சொல்கிறதுக்கு, இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா முதியோரின் ஆலோசனை கிடைக்காம இருந்தால் இளைஞர்கள் என்ன ஆவார்கள்? இப்போ எப்படி ஆயிட்டு இருக்கார்?
அப்போ இதில் நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது அல்லவா? நமக்கு உலகத்தில் போய் நின்று பிரசங்கம் பண்ண முடியல, வீட்டுக்குள்ள வாய்ப்பு இருக்கே, ஒரு ஃபோனில் சில வார்த்தைகளை சொல்லக்குள்ள வாய்ப்பு இருக்கே, அதை ஏன் சொல்லக்கூடாது? அம்மா சொல்கிறாங்க, அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவன் கேட்பான், தட்டி வைக்க மாட்டான்ல. இன்னொருத்தர் சொன்னால் போங்கன்ட்டு போயிடுவான். உங்களை தட்ட முடியாது பெற்றோர். அப்போ அந்த வார்த்தை அவன் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் சிலதாவது உள்ள விழுமே. ஆண்டவர் அதை முளைக்க பண்ணார்னா நாளைக்கு அது பிரயோஜனமாக இருக்குமே. ஆமேன். அதனால் ப்ரேயர் அண்ட் கவுன்சிலிங் அதுதான் நீங்கள் இப்போ செய்யக்கூடிய மிக மேன்மையான ஊழியம். ஜெபமும் ஆலோசனை கொடுப்பதும். இதை நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் செய்யுங்க. அதுக்கு மேலே உங்கள் சரீர பலத்தை பொறுத்து, நீங்கள் படித்த படிப்புகளையும் உங்களுக்கு இருக்கிற அறிவுகளையும் பொறுத்து சில காரியங்களை கூட உங்களில் சிலருக்கு செய்ய முடியும். கர்த்தர் அந்த எண்ணங்களை தரும் பொழுது நீங்கள் செய்யலாம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். பயனாகத்தான் வச்சிருக்கிறார், இன்னும் பயனுள்ளவர்களாக வைப்பார். அல்லேலூயா. நான்காவது, எதிர்காலத்தை குறித்த பயம். இனி நான் என்னுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்குமோ, இவ்வளோ வயசாயிடுச்சு, அடுத்த கட்டம் எப்படி இருக்குமோ என்கிற ஃப்யூச்சரை பற்றின பயம் பலருக்கு இருக்கும். இது இளைஞர்களுக்கும் இருக்கும். வேலை கிடைக்காத வரைக்கும் எதிர்காலத்தை குறித்து ரொம்ப பயமாக இருக்கும். கல்யாணம் ஆக டேட்டு தாண்டிட்டு போச்சுன்னா பயமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு இருக்கிற பயம் வேறு. ஐயோ, இது மாதிரி நான் இன்னும் இருப்பேனா, இல்லை நான் கஷ்டப்பட்டு போவேனா, அப்படி ஆயிடுவேனா, இப்படி ஆயிடுவேனா என்று நாளை தினத்தை குறித்த கவலை. அதையும் கண்டிப்பாக நம்ம ஜெயித்து ஆக வேண்டும். ஸ்தோத்திரம். சாப்பிட முடியுமா, சாப்பிட கிடைக்குமா, எனக்கு இந்த வஸ்திரம்லாம் துவைக்கிறதுக்கு இப்போவுமே கஷ்டமாக இருக்கே, யார் செஞ்சு தருவாங்களா, அப்படியே போட்டுருவாங்களா, நான் படுத்துட்டேன்னா என்னை கவனிப்பாங்களா, கவனிக்க மாட்டாங்களா, இப்படிப்பட்ட பல எதிர்காலத்தை குறித்த பல பயங்கள் உங்களுக்கு இருக்கலாம். நமக்கு எளிதான காரியம் மத்தேயு 6:34 ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. நாளைக்காக என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதிருங்க. நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஆண்டவர் எப்படி சொன்னார்? நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, அது கவலைப்பட்டுக்கிடட்டு. நாளை தினம் தனக்காக என்ன செஞ்சிட்டோம், கவலைப்படட்டும். நீங்கள் போய் நாளை தினத்துக்காக என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இந்த நாளை யோசித்து செய்யுங்க, இந்த நாளில் இருக்கிறத சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லுகிறார். ஆகவே எதிர்காலத்தை பற்றி ரொம்ப சிந்திக்க வேண்டியது இல்லை, ரொம்ப திட்டமிட வேண்டியது இல்லை. நாம் ஏற்கனவே கர்த்தருடைய கையில் இருக்கிறோம். அவர் நம்ம இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் சொல்லி இருக்கிறாரு. அதனால் நல்ல தைரியமாக இருந்து விசுவாச அறிக்கைகளை செய்து அந்த மாதிரி பயம் தோன்றும் பொழுதெல்லாம், ஆண்டவரே நேற்றும் இன்றும் என்றும் நீர் மாறாதவராக இருக்கிறீர். ஆமேன். ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கு, சூழ்நிலைகள் மாறிக்கிட்டு இருக்கு, சிலருடைய மனநிலைமைகள் மாறிக்கிட்டு இருக்கு, சிலருடைய முகங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. லாபானுடைய முகமும் அவன் பிள்ளைகளுடைய முகம் மாறின மாதிரி சில முகங்கள் வேறுபட்டு கொண்டு இருக்கு. எல்லாம் இருக்கட்டும், ஆனால் நீர் மாறாதவராய் இருக்கிறீர். அல்லேலூயா. இனி நாளை தினத்துக்காக நான் என்ன செய்ய மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். அந்த கவலைகளை எல்லாம் கர்த்தரிடத்திலே நாம் சொல்லும் பொழுது, சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் சொல்லும் பொழுது கர்த்தர் அவைகளை கேட்பார். நாம சுமந்து தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லி நிறுத்துகிறேன். மரண பயம். இது பலருக்கு வரக்கூடிய ஒரு பயம், மரண பயம். அதில் முதியோருக்கு அந்த பயம் பலருக்கு ரொம்ப இருக்கும். மரண பயம் இப்போ சின்ன ஆளுகளுக்கும் இருக்கும். என்னன்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டுன்னு கேள்விப்பட்டால், இவர் பைக்கில் போகிறவராக இருப்பார், கார் ஓட்டுறவராக இருப்பார், இவருக்கு ஒரு பயம் வரும், நமக்கு என்ன தான் ஆகிடுமோ. ஒரு ஃப்ளைட் விழுந்துட்டுன்னு கேள்விப்பட்டால், இவர் ஃப்ளைட்டில் போகிற அத்தனை பேருக்கு என்ன தான் வரும், ஒரு மரண பயம். அடுத்த ஃப்ளைட்டில் யாரி உட்கார்ந்தாலே ஒரு மரண பயம். இப்படி நிறைய விஷயத்தில் ஏதோ ஒன்று உலகத்தில் நடக்கும் பொழுது மரண பயம் வந்து மக்களை தாக்கும். ஒரு வியாதி வந்துருச்சு, அது ஒன்றும் இல்லை, சாரமில்லாத வியாதி தான். ஆனால்
அதை குறித்து பயம் வந்துடும், என்ன ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அது முதியோர்களுக்கு வித்தியாசமான மரண பயம். மரணம் என்பது யாரும் விரும்பாதது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அதை அதையும் விரும்பத்தக்கதாக கர்த்தர் மாற்றி தந்திருக்கிறார். ஆமென் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக, கண்டிப்பாக. நம்முடைய மரணம் என்பது நமக்கு முடிவு அல்ல, அது ஒரு மாற்றம்தான். மரணம் முடிவு கிடையாது, அது மாற்றம். இன்னும் சொன்ன போனால் இன்னும் கூட ஒரு ப்ரொமோஷன் என்று தான் சொல்லலாம். உயர்வு, பதவி உயர்வு தான். பாவிகளாய் வாழ்ந்து மரிக்கிறவர்கள், கிறிஸ்து இல்லாமல் மரிக்கிறவர்களுக்கு அது முடிவு தான். அது பிறகு இனி அவங்களுக்கு ரொம்ப பரிதாபம், நேர பாதாளத்துக்கு போவாங்க. அடுத்தது இறுதி நியாய தீர்ப்பு முடிஞ்ச உடனே அக்கினி கடலில் தூக்கி போட்டுருவார். இனி அவங்களுக்கு எதுவுமே இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்க தான் முடிந்தது என்பது. நமக்கு அப்படி இல்லை. இப்போ இருக்கிறத விட மேன்மையான பரதீசுக்குள்ளே போகிறோம். அல்லேலூயா. மரணம் என்பது ஒரு என்ன சொல்வது, ஒரு மாற்றம்தான். சரீரத்துக்குள்ளே இருக்கிற நாம சரீரத்தை விட்டு விடுதலை பெற்று எங்கே போகிறோம்? பரதீசு போகிறோம். அப்படி சிம்பிளாக நம்ம அதை எடுத்துக்கணும். பரதீசு போகிறோம். அங்கே இந்த உலகத்தை விட எல்லாமே, உலகத்தில் உள்ள எந்த கஷ்டமும் தீமையும் கிடையாது, அத்தனையும் நன்மையும் மேன்மையும் தான் அங்கே இருக்கு. உலகத்தில் பட்ட எந்த கஷ்டமும் அங்கே தொடர்ந்து வருவதே இல்லை. இனி அந்த பரதீசில் இருக்கிறவங்கள இயேசுவின் வருகையில் இயேசு உயிரோடு எழுப்பி ஆகாயத்தில் வெளிப்படுத்துவார். பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போய் பிதாவின் சமூகத்தில் 7 வருஷங்கள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து என்கிற மகிழ்ச்சியில் பங்கடைய செய்வார். அல்லேலூயா. பரதீசை விட அடுத்த மேன்மை தானே பரலோகம். அதுக்கு பிறகு 1000 வருஷ அரசாட்சிக்கு பூமியில் கொண்டு வரார். மகிமையானது. ஆளுகையும் தருகிறார், நித்திய ஜீவனும் ஆளுகையும் தருகிறார். அது முடிஞ்சு இறுதி நியாய தீர்ப்புக்கு பிறகு நம்மை புதிய எருசலேம் என்கிற மோட்ச பட்டணத்தில் குடியேற்றுவிக்கிறார். அல்லேலூயா. அதன் மகிமை மனுஷரால் புரிய முடியாத மகிமையாக இருக்கிறது. சிலதை யோவான் கண்டு விளக்கி வச்சிருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷத்தில். அதுதான் நம்முடைய இறுதி வாசஸ்தலம், நித்திய வாசஸ்தலம். நமக்கு என்னைக்கு நித்தியம்தான், நித்திய ஜீவன்தான். இது மரணம் என்பது அந்த ப்ரொமோஷனுக்கு நம்மளை கொண்டு போகிறது தான். ஓட்டப்பந்தயம் ஓடுறோம், ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது ரொம்ப பிரயாசம், தோக்குமா ஜெயிக்குமா தெரியாது. இறுதி அங்கே அது வரைக்கும் போய் சேருமா நம்ம, அப்படிலாம் யோசனை வரும். அது சேர்ந்தாச்சுன்னா அதுக்கு பிறகு இனி எந்த கவலையும் இல்லை, வெற்றி பெற்றாச்சு. அதுதான் பரிசுத்தவான்களின் மரணம். அல்லேலூயா. ஜெயம் பெற்றாச்சு. இனி பிரயாசப்பட வேண்டியதே இல்லை, இனி தோல்வி வந்துருமான்னு பயப்பட வேண்டியதே இல்லை. அதோட எல்லாமே முடிஞ்சது. இனி ஜெயத்தின் மேல் ஜெயந்தான். அல்லேலூயா. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அப்போ இந்த அறிவு நமக்கு இருக்கிற மரண பயத்தை, மரணத்தை பற்றின பயத்தை முற்றிலுமாக மாற்றிவிட வேண்டும். அல்லேலூயா. மரணத்தை நினைக்கும் பொழுது சந்தோஷம்தான் வரணும். சில பரிசுத்தவான்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஒருவர் சொன்னார், ஏன் என்னுடைய ரதம் இன்னும் தாமதித்து கொண்டிருக்கிறதுன்னு முதிர் வயதில் படுக்கையில் கிடந்து சொன்னார். அவர் ரதம்னு சொன்னது என்னது? எலியாவை அழைத்து போனது போல கர்த்தர் எனக்கு என்ன பண்ண போறார்? இப்போ ரதத்தை அனுப்ப போறார். எப்போ எனக்கு மரணம் வரும் அங்கே போகலாம் அப்படி சொல்லி அந்த ரதத்துக்காக அவர் என்ன செய்தாராம்? காத்திருந்தாராம். அதுதான் தேவ பிள்ளைகளுடைய விசுவாச தைரியம். அல்லேலூயா. இன்னொன்று, மரணம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த மரண நேரத்தில், சிலருடைய மரண நேரத்தில் கூட இருந்திருப்பிய அவைய பயந்தது, அலர்னது, இது நம்மளை ஒரு மாதிரி ஆக்கும். நமக்கும் என்ன வருமோ? ஒன்றும் வராது. லாசரு மரித்தான். தேவதூதர்கள் அவனை எங்கே கொண்டு போய் விட்டாங்க? ஆபிரகாமின் மடியில். தேவதூதர்கள் புடைசூழ தான் இந்த ஆத்மா என்ன செய்கிறது? யாத்திரை புறப்படுது. தனிமையில் இல்லை. பிள்ளைகள் வர முடியாது, கூட இருக்கிற யாரும் வர முடியாது, நமக்கு தெரியும். ஆனால் அது என்னமோ தனிமையில் போய் எங்கேயோ அலைஞ்சு தெரியும், ஒன்றுமே கிடையாது. அது அவ்வளவும் பக்கா பந்தோபஸ்து. தேவ தூதர்கள், ஏழை லாசருவாக இருந்தாலும் சரி, பணக்கார லாசருவாக இருந்தாலும் சரி, விசுவாசத்தில் உண்மையாக இருந்த பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் தேவதூதர்களுடைய புடைசூழ, சத்துரு பக்கத்திலே வர முடியாது. அல்லேலூயா.
அது மோசையுடைய சரீரத்துக்காக தர்க்கம் பண்ணாமலா, அதனால் உங்கள் சரீரத்துக்காக தர்க்கம் பண்ணுவானா? எல்லாரும் அதையும் விசுவாசத்து எதிர்பார்த்துட்டு இருக்கிய. ஏழை லாசரு கொடுத்த பாக்கியத்தை நம்ம தரமாட்டாரா? அல்லேலூயா. அதில் வேற ரகசியங்கள் இருக்கு, அதை விட்டுருவோம். நம்ம வாழ்க்கையில் அது எப்போ வந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் அழகா செய்வார், அவர் அழகா செய்வார். அதனால் இந்த மரண பயம் வரக்கூடாது. அதுக்கும் வசனத்தை சொல்லுகிறேன். எபிரேயர் 2:14-15 சொல்லுகிறது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும், அதாவது இயேசுவும், அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு இயேசு நம்மை போல மாம்சத்தில் வந்தார். அவன் என்ன மரணத்துக்கு அதிகாரி? அவன் தான் யமனா? மரணத்துக்கு அதிகாரியா? இல்லை, அவன் பாவத்தை ஊட்டுறவன். இந்த பாவம் நம்மளுக்குள்ள என்னத்தை கொண்டு வந்துடும்? பாவத்தின் சம்பளம் மரணம். அது என்ன மரணம்? அந்த பாதாளம், அக்கினி கடல் என்கிற அந்த மரணம். அக்கினி கடல் என்கிற 2ஆம் மரணம், ஆவிக்குரிய மரணம், கடைசியில் நித்திய மரணம். இதை அவன் உண்டாக்கிட்டு இருக்கனால தான் அவனை என்ன சொல்லியிருக்கு? மரணத்துக்கு அதிகாரி. மற்றபடி சிலர் நினைக்கிறது கர்த்தர் என்னமோ எல்லாரையும் கொல்லுகிற அதிகாரத்தை அவங்க கையிலே கொடுத்துருக்காருன்னு. அப்படி கிடையாது. யோபு கொல்லுக்கு தானே ட்ரை பண்ணான். அவர் சொன்னார்ல, தொடக்கூடாதுன்னு. அவன் ஜீவனை தொடக்கூடாதுன்னு சொன்னால் அவன் தொட முடியலை. அதை விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் தான் தொட்டான். அதில் கர்த்தர் தான் ஜீவனுக்கும் மரணத்துக்கும் அதிகாரி. அல்லேலூயா. இவன் அதுக்கு அதிகாரின்னா அர்த்தம் என்ன? இவன் பாவத்தை ஊட்டி மக்களை அந்த நித்திய மரணத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு இருக்கான். அப்போ அவனை முற்றிலும் ஜெயிக்கிறதுக்கு இயேசு ஒரு மரணத்தை சந்திச்சார். அல்லேலூயா. இயேசு மரணத்தை சந்திக்க வேண்டியதே இல்லை, சந்திச்சதே எதுக்கு தான்? இதை அழிக்கிறதுக்கு, இவனுடைய கிரியைகளை அழித்து. இன்னொன்று சொல்கிறாரு, மரண பயத்தினால் காலமெல்லாம் கட்டப்பட்டு பயத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே எல்லாரும் வாழ்கிறாங்க. மரணம்னாலே பயம், மரணம்னாலே பயம். ஆனால் அதில் இருக்கிறவர்கள விடுதலையாக்க நம்மளெல்லாம் அதிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தாவி பெற்றவர்கள், முழுகி ஞானஸ்நானம் பெற்று வசனத்தின் வழியில் நடக்கிறவங்க, அதாவது கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள். அதான ஒரே வார்த்தையில் சொன்னார். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களுக்கு மரணம் ஜெயமாகத்தான் முடியும். அதனால் மரணத்தை பற்றி பயப்பட வேண்டியது இல்லை. கர்த்தர் மரணத்திலிருந்து அந்த தீமையான மரணம், 2ஆம் மரணத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கினது மட்டுமல்ல, அந்த மரணத்தை குறித்து நம்ம சிந்தையை கலக்குகிற பயத்திலிருந்தும் இயேசு நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் ஒரு பொழுதும் மரணத்தை பற்றி பயப்படவே கூடாது. நாம் எல்லாவற்றுக்கும் ஆயத்தமாக இருக்கிறோம், அதுக்கும் எப்பவுமே ஆயத்தமாக இருக்கணும். ஆனால் மரணத்தை வாஞ்சித்துட்டு இருக்கக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்காது நிச்சயமாக. பவுல் அழகாக சொல்கிறார்ல, நான் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனம், நான் போவது எனக்கு பிரயோஜனம். ரொம்ப தெளிவான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அது. அதனால் நான் இருப்பதும் போவதும் பற்றி யோசிக்க மாட்டேன், அதை அவர் பார்த்துக்குவார். நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பயனாக இருக்கிறேன் என்கிற தைரியம் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. கட்டப்பட்டு கிடந்தார், ஜெயிலுக்குள்ளே கிடந்தார், ஹவுஸ் அரெஸ்ட்டில் ரோமாபுரியில் பலகாலம் வைக்கப்பட்டிருந்தார். அப்போமா அவர் சொல்லுவார், நான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறேன், நான் இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனம். அன்னைக்கு மாதிரி ஓடி வந்து பிரசவம் பண்ண முடியல. அல்ல, இன்றைக்கி ரோமாபுரியை கிராஸ் பண்ணி வர முடியாது. அங்கே தான் என்னை பிடிச்சி வச்சுருக்காங்க, வீட்டில் தான், வாடகை வீட்டில் வச்சுருக்காங்க. நான் ரோமாபுரியை விட்டு வெளியே போகக்கூடாது. இந்த காலத்து சொல்லுவாங்கள்ல, டெய்லி கையெழுத்து போடணும்னு, அந்த மாதிரி ஏதோ ஒரு சிஸ்டத்தில் தான் அவரை வச்சுருக்காங்க. ஆனால் அவருக்கு யாத்திரையெல்லாம் போக முடியாது. ஆனாலும் நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு யாராவது தான் இருக்கிறேன், பிரயோஜனமாக இருக்கிறேன், அந்த தைரியம் வரட்டும். அதே மாதிரி மரணத்தை பற்றி பயமே இல்லை. நான் போகிறது எனக்கு பிரயோஜனம் ஐயா, இதெல்லாம் விட்டு ஒதுங்கி அழகாக ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருப்பேன். அல்லேலூயா. இது எல்லாரையும் நிரப்பட்டும், எல்லா பயங்களும் நம்மை விட்டு மாறி போகட்டும். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முடிஞ்ச வரையில் கொஞ்சம் வாயை திறந்து உதடுகளை அசைத்து நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நன்றாக இருக்கும். ஒருவேளை யாரும் முதிர் வயதாச்சு, ஆனால் இது வரைக்கும் வாய் திறந்து ஜெபிக்கிற பழக்கம் கூட இல்லாமல் இருக்கலாம்.
மனைவியோட ஜெபத்தில் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அது போதாதுங்க, நீங்களும் வாய் திறங்க. வாய் திறந்து கொஞ்சம் பேசுங்க ஆண்டவரிடத்தில். கர்த்தரிடத்தில் பேசுவதை கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு எந்த வெக்கமும் தேவையில்லை, எந்த படிப்பும் படிச்சுட்டு நம்ம வந்து ஜெபிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ வாயை திறந்து மனசுக்குள்ளே இருக்கிறத பேசுங்க. ஆண்டவரே, என் சரீரத்தை குறித்து இருக்கிற பயத்தை என்னை விட்டு மாற்றும், என் வியாதிய பலவீனத்தையும் நீர் மாற்றணும், அதோடு கூட அதை பற்றின கவலை பயத்தையும் மாற்ற வேண்டும், மாற்ற வேண்டும். அப்படியே தெளிவாக ஆண்டவர்கிட்ட பேசுவோம். ஹல்லேலூயா. மாற்றித்தாரும். ஒருபொழுதும் அது இல்லைன்னா பரவாயில்ல, சந்தோஷம். ஒருபோதும் அது வரக்கூடாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னுடைய வியாதிகளுக்கு இதுவரைக்கும் நீர் பரிகாரியாக இருந்தீர். இப்பவும் நீர் இன்னும் ஏந்துவேன், இன்னும் சுமப்பேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் சொல்லியிருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். அறிக்கை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே, நான் ஏன் பயப்படணும்? இருக்கிற கொஞ்சம் பயத்தையும் விட்டுடுறேன். ஹல்லேலூயா. நீர் சுமக்கிறீர், நீர் ஏந்துகிறீர், நீர் தப்புவிக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தனிமையில் இருக்கிறவர்கள், தனிமையில் கஷ்டப்படுகிறவர்கள், இனி தனிமையை இனிமையாக்கும் இயேசுவை விசுவாசியுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. நீங்கள் என்னை விட்டு விலகவே மாட்டீங்க, விலகவே மாட்டீங்க. நானும் உங்களை விட்டு விலகவே மாட்டேன். ஹல்லேலூயா. அந்த பயணம் நீண்ட காலமாக உங்களோட நடக்கிற பயணமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ அது எனக்கு இன்னும் நல்லா தெரியுது. உங்களோடு நடக்கிறேன், உங்களோடு நடக்கிறேன், நீர் என்னோடு நடக்கிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் வலது கையை நீர் பிடித்து கொண்டு எனக்கு துணை நிற்கிறீர். நான் நினைக்கிற ஆட்களெல்லாம் துணை நிற்க இருப்பாக, சில சமயம் துணை நிற்காம போவாங்க. பரவாயில்ல, நீங்கள் துணை நிற்கிறீங்க. ஹல்லேலூயா. அவரே நேரடியாக துணை நிற்கவும் முடியுங்க. இல்லாட்டா ஏற்ற வேளையில் நீங்கள் எதிர்பாராத ஆட்களை கொண்டு வந்து உங்களுக்கு உதவி செய்யவும் வைப்பார். அவர் அதை பொறுப்படுத்திக்கிட்டார். துணை நிற்பதை அவர் பொறுப்படுத்திக்கிட்டார். நம்ம எதுக்கு தனிமை தனிமை என்று பயப்படுகிறோம்? ஹல்லேலூயா. நீங்கள் வார்த்தைகளை சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ளே அந்த பலன் வரும், அந்த விசுவாச தைரியம் வரும். இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நஞ்ச பயங்களும் உங்களை விட்டு முழுவதும் மாறி போகும். சிலர் ஒருவர்கள் அதிகமான பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் எல்லாருக்கும் பாரமாக இருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு பாரமாக இருக்கிறேன் என்றெல்லாம் நினைக்கிறவர்கள், பிரைஸ் தி லார்ட். சபைக்கு பாரமாக இருக்கிறேன் அப்படியெல்லாம் நினைக்கிறீங்களா? என்னை கொண்டு வர்றதுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் தேவைப்படுது. எதுவும் அப்படி நினைக்கவே கூடாது. தப்பான சிந்தை. கர்த்தர் உங்களை எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக வச்சு ஆசீர்வாத பாத்திரமாக உங்களை பார்த்துட்டு இருக்கும் பொழுது நீங்கள் இருந்துட்டு பாரமாக இருக்கேன் பாரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தால் அது கர்த்தருக்கே பிடிக்காது. அதை இனி சொல்லவும் செய்யாதீங்க, மனசுலையும் செய்யாதீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பிரயோஜனப்படுகிறீர்கள். பனை மரத்தை போன்ற செழிப்பு, முதிர் வயதிலும் கனிதருதல், புஷ்டியும் பசுமையுமாக இருத்தல். இல்லை வாழை மரத்தை போல தோற்றத்தில் பசுமை அல்ல, பனை மரத்தை போல புஷ்டியும் பசுமையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது உள்ளாக இருக்கிறது, வெளி தோற்றத்துக்கு தெரியாது. உள்ள இருக்கிற பொக்கிஷம், உள்ள இருக்கிற மகிமை. ஆமென். அதை விசுவாசிங்க, தைரியம் கொள்ளுங்க. நாளை தினத்தை குறித்து கவலை வேண்டாம், அது பார்த்து கொள்ளட்டும். கர்த்தர் அதுக்கு மேலா இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். நாளை தினத்துக்காக கவலை இல்லை, கவலை இல்லை. மரண பயம், மரண பயம். இனி மரண பயமே இல்லை. ஆண்டவர்கிட்ட தெளிவாக பேசிடுங்க. மரணத்தை பற்றி நான் சிந்திக்க வேண்டியதும் இல்லை, பயப்பட வேண்டியதும் இல்லை. நீங்கள் தான் என்னுடைய ஜீவனுக்கும் அதிகாரி, நீங்கள் தான் என்னுடைய மரணத்துக்கும் அதிகாரி, நீங்கள் தான் என்னுடைய நித்தியத்துக்கும் அதிகாரி. நீங்கள் என்னோட கூட இருக்கிறீங்க, நான் உங்கள் கையில் இருக்கிறேன். இனி நான் எதை பற்றி பயப்படணும்? ஒன்றை பற்றியும் பயப்பட அவசியமே இல்லை, அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை எடுத்துக்கொள்ளணும்னு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, என்னை எடுத்துக்கொள்ளாமல் வச்சிடணும்னு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் அவர் பார்ப்பாரு. மரண பயத்தை நீக்கி விடுவோம். நாம் இருக்கும் வரை இந்த உலகத்துக்கு பிரயோஜனமாக இருக்கிறேன், சபைக்கு பிரயோஜனமாக இருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கிறேன், இந்த வீட்டுக்கு பிரயோஜனமாக இருக்கிறேன். பவுலுக்குள்ள இருந்த அந்த சிந்தை உங்களுக்குள்ளும் இருப்பதாக. ஹல்லேலூயா.
பயமுள்ள ஆவி நம்மை விட்டு வெளியேறிய போவதாக. பிசாசின் ஆவியும் வந்து நின்று பயமுறுத்திக்கிட்டே இருக்கிற அனுபவம் உண்டு. சிலருடைய சுபாவத்திலே பயம் என்கிற சுபாவம் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும், அது நம்முடைய ஆவியில் இருந்தாலும், பிசாசின் ஆவி வந்து தொந்தரவு செஞ்சு கொண்டிருந்தாலும், எல்லா பயத்தின் ஆவி இன்றைக்கு விலகி ஓடுவதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பயமுள்ள ஆவியை எடுத்தீரே, பலமுள்ள ஆவியை கொடுத்தீரே. பயமுள்ள ஆவியை எடுத்தீரே, பலமுள்ள ஆவியை கொடுத்தீரே. தேவாதி தேவனே, அப்பா பிதாவே, உம் பாதம் எந்தன் தஞ்சமே. தேவாதி தேவனே, அப்பா பிதாவே, உம் பாதம் எந்தன் தஞ்சமே. பயமுள்ள ஆவியை எடுத்தீரே, பலமுள்ள ஆவியை கொடுத்தீரே. பயமுள்ள ஆவியை எடுத்தீரே, எடுத்து போட்டீர். ஆவியை கொடுத்தீரே. தேவாதி தேவனே, அப்பா பிதாவே, உம் பாதம் எந்தன் தஞ்சமே. தேவாதி தேவனே, அப்பா பிதாவே, உம் பாதம் எந்தன் தஞ்சமே. கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா. ஒத்தாசை அனுப்போம் பர்வதமே, ஒத்தாசை அனுப்போம் பர்வதமே. கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியை பெற்றவர்கள் 2 நிமிடங்கள் அந்நிய பாஷைகளை பேசுவோம். எனக்குள் இனி ஏதேனும் பயமுள்ள ஆவி இருக்கும் என்றால் என்னுடைய ஆவியில் இருக்கிற பயத்தை மாற்றும். பிசாசின் ஆவி, பயப்படுத்துகிற ஆவி வந்து அடிக்கடி சொப்பனத்திலே அல்லது சிந்தையிலே அல்லது ஆட்கள் மூலம் சொல்லக்கூடிய அந்த பயத்தின் காரியங்கள், அந்த பிசாசின் கிரியைகள் என்னை விட்டு முற்றிலும் அகன்று போகட்டும், அகன்று போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படுத்துகிற பிசாசின் ஆவி, ஆமென், அது ஒரு பொழுதும் ஜெயமெடுக்க முடியாதபடிக்கு ஓடி போகட்டும், ஓடி போகட்டும். இயேசு பிசாசை வசனம் சொல்லி ஜெயித்தது போல நானும் இந்த விசுவாச வசனங்களை சொல்லி சொல்லி அந்த பயமுறுத்தும் ஆவிகளை ஆமென் ஜெயிப்பேன். தேவன் எனக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. தேவனே, நீர் எனக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல, அது பலமுள்ள ஆவி, அது அன்புள்ள ஆவி, அது தெளிந்த புத்தியுள்ள ஆவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ஆவியில் இருக்கிற ஏற்கனவே என்னுடைய சுபாவத்தில் பல வருஷமா காணப்படுகிற அந்த பயங்களும் கூட இப்பொழுது அகற்றப்படட்டும்ப்பா. இயேசுவின் வசனம் அந்த பகுதியை நிரப்பட்டும். என் ஆவி வசனத்தால் கம்பீரிக்கட்டும், தைரியம் அடையட்டும். விசுவாச தைரியம் என் ஆவியில் நிரப்பட்டோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. அன்பான தகப்பன்மார் தாய்மாரோடு இந்த நேரத்தை செலவு பண்ண, உங்க வார்த்தைகளை சொல்ல, இவர்களுக்காக ஜெபிக்க தேவன் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இவர்கள் எல்லாம் அவளுடைய குடும்பங்களுக்கும் இந்த சபைக்கும் இந்த தேசத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமாக நீர் வைத்திருக்கிறீர். இவர்களில் சில ஆசீர்வாதங்களை நீர் முன் கண்டிருக்கின்றபடியினாலே தான் இவர்களுக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்து நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி நடத்தி வருகிறீர். இவர்களுடைய சரீரங்களில் இருக்கிற பலவீனங்களும் நோய்களும் இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இவர்களை விட்டு விலகட்டும். அதனுடைய பாடுகள் முடிந்து போகட்டும். அதனுடைய போர் இப்பொழுது நிறுத்தப்படும்.
புறப்பட்டு போகட்டும். போர் நின்று போயிற்று என்று சொன்னது மாதிரி ஆமென், உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாது இருப்பா என்று சொன்னது போல இந்த வியாதியை தேடியும் காணாதிருக்கும்படி, அந்த வேதனையை அந்த வலியை தேடியும் காணாதிருக்கும்படி, இரவு தூங்க விடாமல் படுத்துகிற கஷ்டத்தை இன்று இரவு தேடியும் காணாதிருக்கும்படி என் அன்பு தகப்பன் ஒரு அற்புதம் செய்தருளுவீராக. சாப்பிட்டவுடன் கொஞ்ச நேரம் போட்டு பாடாய் படுத்துகிறது அந்த பொல்லாத கிரியை இன்று சாப்பிட்ட பிறகும் ஒன்றும் செய்யாமல் விலகி போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காரியங்களை சிந்தித்து விட்டால் மொத்தமே தளர்ந்து போகிறது, சரீரம் அப்படியே நடுங்க ஆரம்பிக்கிறது. அந்த பொல்லாத கஷ்டங்கள் இன்றோடு நின்று போவதாக. ராஜா, வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். சில காரியங்களை பேசும் பொழுது நாவு தழும்புகிறது, உதடுகள் தடுமாறுகிறது, அதெல்லாம் நின்று போகும்படி எல்லாவித பயத்தின் வெளிப்பாடுகளும் நிக்கட்டும். உள்ளே இருக்கிற சகல பயங்களும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே மாற்றப்பட்டு போவதாக. உலகத்துல ஹம்பலா ஷமுரி அந்தனா லிஃபந்தி நமுதலா ஹத்ஸலபோ ஷிலஹதரந்தனா. எல்லாருடைய உள்ளத்தில் இருந்தோம் ஒரு தைரியம் புறப்படட்டும். வசனத்தால் வருகிற தைரியம், கிறிஸ்துவினால் வருகிற தைரியம், பரிசுத்தாவியினால் உண்டாகிற தைரியம். ஹல்லேலூயா. அந்த விசுவாச தைரியம் புறப்படட்டப்பா, புறப்படட்டப்பா, புறப்படட்டப்பா. வீட்டிலே வாலிபர்கள் தடுமாறும் பொழுதும், பெரியவர்கள் பயப்படும் பொழுதும், இந்த முதியவர்கள் திடன் சொல்லக்கூடியவர்களாக அந்த விசுவாச தைரியத்தினால் தமது பிள்ளைகளை நிரப்பும் ராஜா, நிரப்பும் ராஜா. இவர்கள் போன்ல பேசுற ஒரு வார்த்தை பல தள்ளாடுகிறவர்களை திடப்படுத்தத்தக்கதாக, பல வியாதியஸ்தர்களை எழுப்பி விடத்தக்கதாக. ஆமென். அப்படிப்பட்ட தெய்வீக வல்லமை, தெய்வீக பலன் இவர்களில் இந்த விளங்கட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். தனிமையிலே வாடுகிற ஒவ்வொருவருக்கும் துணையாய் நிற்கிறீர். வலது கரத்தை பிடித்துக் கொண்டு துணை நிற்கிறீர். விலகவே மாட்டேன், கைவிடவே மாட்டேன் என்று திட்டமும் தெளிவுமா சொல்லி இருக்கிறீரப்பா. அந்த வார்த்தை எப்பொழுதும் இவர்கள் தலைகள் மேல் நிலைப்படுத்தும் அப்பா. இவருடைய சிந்தைகளை நிரப்பட்டும் அப்பா. அந்த வார்த்தையினால் நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஆமென். தனிமையை இனிமையாக்கி கொள்ள, தனிமையை பயனாக்கி கொள்ள, எல்லாருக்கும் நல்ல சிந்தனைகளை திட்டங்களை தந்து வழி நடத்தும்படி கெஞ்சுகிறோம் ராஜா. ஆமென். தகப்பனே கிரியை செய்யும். ஆமென். ஆண்டவரே, நான் பாரமா இருக்கிறேனோ என்ற அந்த வருத்தம், அந்த பாரம், அதிலே வர பயங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை விட்டு மாறி போகட்டும். இனி அந்த மாதிரிப்பட்ட ஒரு பேச்சே வெளிப்படக்கூடாது, அந்த மாதிரிப்பட்ட ஒரு சிந்தனை வரக்கூடாது. தனிமையில் இருந்து சில பெருமூச்சுகள் இயேசுவின் நாமத்தில் அது இனி வரக்கூடாது. சந்தோஷம் வரணும். நான் பயனுள்ள பாத்திரம், நான் ஆசீர்வாத பாத்திரம், கர்த்தர் என்னை பனைமரத்தை போல செழிப்பாக்கி கனி கொடுக்க வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த சந்தோஷத்தை, அந்த தைரியத்தை உமது பிள்ளைகளுக்குள் தந்துவிடும். நாளை தினத்துக்காக ஒருவரும் கவலைப்படாதபடி, பென்ஷன் இல்லையே என்ன செய்வேன், அது இல்லையே என்ன செய்வேன், எல்லாம் பிள்ளைகளுக்கு கையில் கொடுத்துட்டனே என்ன செய்வேன் என்று நாளை தினத்துக்காக ஒருவரும் கவலைப்படாதபடி இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவீர். யெகோவா ஈரே தேவன், உம்முடைய பர்வதத்திலே எல்லாம் கருதி வைத்திருக்கிறீர். பரத்திலே உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவானவரிடத்திலிருந்து இறங்கி வர பண்ணுகிறவர் அல்லவோ. இறுதி மூச்சு வரை வேண்டியதெல்லாம் உண்டாக்கி வைத்திருக்கிறீர். குறித்த வேளையில இறங்கி வர பண்ணிக்கொண்டே இருப்பீர். தைரியப்படுத்தும் ஐயா, தைரியப்படுத்தும் ஐயா. இப்பொழுதே அது காதுக்கு மட்டுமல்ல, சிந்தைக்கு மட்டுமல்ல, ஆவியில ஒரு கிரியை உண்டாகி விடட்டப்பா. ஹல்லேலூயா. மரண பயம், மரண பயம் ஆமென் ஒரு தேவ பிள்ளைக்கும் கிடையாது. இயேசுவின் நாமத்தில் அதில் ஒரு பரிபூர்ண ஜெயத்தை தர வேண்டும். மரணத்தை பற்றியோ, மரணம் எப்படி வரும், அப்படி வருமா, இப்படி வருமா, எந்த பயமும் இல்லாதபடி, மரணத்தில் அது நடக்குமா இது நடக்குமா என்கிற எந்த தேவையில்லாத சிந்தனையும் இல்லாதபடிக்கு ஆமென். ஆண்டவரே, உங்க பரதீசுக்கு வந்து சேருவேன், ஒரு இமைப்பொழுதில் அங்க வந்து சேருவேன் என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு தைரியத்தை தருவீராக. இயேசுவின் சிலுவையில் இயேசு எடுத்த ஜெயம் எங்களுக்கும் உண்டு. அந்த இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் நாங்கள். ஆசீர்வதியோம், தைரியப்படுத்தும், பலப்படுத்தும், கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இன்றிலிருந்து இவர்களுக்குள் ஒரு புதிய தைரியம், ஒரு புதிய விசுவாசம், இவருடைய பேச்சிலே ஒரு மறுரூபம், இவருடைய சிந்தையிலே ஒரு மறுரூபம், இவருடைய செயல்பாடுகளில் ஒரு மறுரூபம், இவருடைய முக பாவனைகளில் ஒரு மறுரூபம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும்.
ஆவியானவர் அதை செய்யுங்க, கிருபையை கொடுங்க, நீடித்த சுக வாழ்வை கொடுப்பீராக தகப்பனே. சந்தோஷமும் சமாதானமும் நிரப்புவதாக தகப்பனே. தேவையான நன்மைகளெல்லாம் கிடைப்பதாக தகப்பனே. ஆவிக்குரிய பிரகாசம் இன்னும் பெருகுவதாக தகப்பனே. புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுவேன் என்று சொன்னவர் மாற்றும் ஆண்டவரே. சின்ன வயதில் சாதிக்க முடியாதவைகளை வீட்டுக்குள்ளிருந்தே சாதிக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் கிருபை செய்யும். பெரிய கண்மலைகளை தூளாய் பறக்க வைக்கிற அந்த புதிதும் ஆமேன் ஆண்டவர் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாய் இவருடைய அபிஷேகத்தை கூர்மையாக்கும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வல்லமை உள்ள கரத்தில் தருகின்றோம். துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.